பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வசனங்கள் வரைக்கும் தீமோத்தேயுவை குறித்து ஒரு சாட்சியை பவுல் எழுதுகிறார். இந்த வசனத்தில் தீமோத்தேயுவுக்கு அவர் கொடுக்குற அநேக சாட்சிகள் இருந்தாலும் அதில் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. 2 வாட்டி அதை சொல்கிறாரு. 19வது வசனத்தில், சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராக இயேசுக்குள் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு இருக்கு. அடுத்து 23ஆம் வசனத்தில், என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். ஒரு தலைவரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு மனுஷனை அனுப்ப அவர் முயற்சி செய்கிறார். தன்னிடத்தில் இருக்கிற ஒருத்தனை அனுப்ப முயற்சி செய்கிறார். இந்த அனுப்பப்படுகிற மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், அவனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் என்பதுதான் இந்த இடத்துல பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதான மிக முக்கியமான விஷயம். அவரிடத்துல அநேக சீஷர்கள் இருக்கிறார்கள். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பைபிளில் பவுலிடத்துல அநேகர் இருக்கிறார்கள். அத்தனை பேரிலும் அவர் சொல்ற ஒரு வார்த்தை, என்னை போல மனதுள்ளவன் அவனை என்று வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை அப்படிங்கிறார். அப்போ தேவன் அனுப்புகிறதற்கு, இந்த அனுப்புகிறவன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்போஸ்தலர்கள் அப்படின்ற வார்த்தையை கவனிக்கிறீங்க இல்லையா? அப்போஸ்தலர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனுப்பப்படுகிறவர்கள். இந்த அனுப்பப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. இந்த அனுப்பப்படுகிறவர்கள் ரொம்ப முக்கியம். இப்போ உங்களையும் என்னையும் கர்த்தர் அனுப்பி இருக்கிறாரு. வசனம் சொல்லுது, நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் நீங்கள் போய் அப்படின்னா என்னன்னா, கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறார். நம்ம அத்தனை பேருமே அனுப்பப்பட்டவர்கள். அதில் பிரத்யேகமாக அப்போஸ்தலர்களுக்கு அப்படி ஒரு பேரே இருக்கிறது, அனுப்பப்படுகிறவர்கள் அப்படின்னு இருக்கு. அவங்க வேலையை அவங்க அந்த 1ஆம் நூற்றாண்டில் செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க அப்போஸ்தலர்கள். இப்போ இன்னொரு காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு என்ன செய்கிறாரு, அனுப்பி வச்சிருக்கிறார். அவர் தான் தன்னுடைய குமாரனை அனுப்பி நம்மளை மீட்கும்படி. இப்போ ஒரு ஓமையில் அவர் சொல்கிறாரு, அநேக ஊழியர்களை அந்த தோட்டத்தின் எஜமான் அனுப்பினான். அவர்கள் ஒரு சிலரை அடித்தும் ஒரு சிலரை கொலை செய்தும் ஒரு சிலரை கல்லெறிந்தும் போட்டார்கள். கடைசியாய் என் குமாரனை அனுப்பினால் அவர்கள் பயப்படுவார்கள் என்று சொல்லி அவன் குமாரனை அனுப்பினான். அவர்களோ அந்த குமாரனை சுதந்திரவாளி என்று சொல்லி பிடித்து அடித்து கொலை செய்து போட்டார்கள். தோட்டத்துக்கு புறம்பே கொலை செய்து போட்டார்கள். இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவும் பிதாவினாலே நமக்கு அனுப்பப்பட்டவர். இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை அனுப்பி வைக்கிறார். அந்த அப்போஸ்தலர்களில் ஒருத்தர் தான் யாரு? பவுல். பவுல் ஒருத்தனை அனுப்புகிறார். அனுப்பும்போது இந்த குவாலிஃபிகேஷனை எதிர்பார்க்கிறார். அதாவது எல்லாரையும் எல்லா இடத்துக்கும் நம்ம என்ன பண்ணிட முடியாது, அனுப்பிட முடியாது. நம்மக்கிட்ட நிறைய பேர் இருப்பாங்க, அதனால எல்லாரையுமே எல்லா இடத்துக்கும் அனுப்பிட முடியாது. ஒரு சிலர்லாம் நம்ம அனுப்பினோம்னா அந்த வேலையை ஒழிச்சு கட்டாமல் விட மாட்டான். நம்ம அனுப்பின வேலையை கம்பல்சரி ஒழிச்சு கட்டிட்டு தான் மறு வேலை பார்ப்பான். நம்ம அப்புறமா யோசிப்போம், நம்ம இவனை ஏன் அனுப்பினோம், இவனுக்கு பதிலாக அவனை அனுப்பி இருக்கலாமே அப்படின்னு. இந்த அனுப்பப்படுதல், அனுப்புகிறவன் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான குவாலிஃபிகேஷன் வேணும். எல்லாரையும் கர்த்தர் அனுப்புகிறது இல்லை. கர்த்தர் எல்லாரையும் அனுப்ப விரும்புகிறார், ஆனால் எல்லாரையும் என்ன இடத்துக்கு இல்லை, அனுப்புகிறது இல்லை. இப்போ 2 பேர் தாவீதுக்கு செய்தி கொண்டு ஓடுறாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த செய்தியை கொண்டு போகும்போது அப்சலோம் மரித்த செய்தியை என்ன செய்கிறாங்க, கொண்டு போய் சொல்லணும். ஓடும் பொழுது யோவாபுக்கு தெரியுது யாரை அனுப்பணும் யாரை அனுப்பக்கூடாது என்று தெரிகிறது. அவன் சொல்கிறான், நான் போகிறேன்றான். அவன் சொல்கிறான், இல்லை நீ போக வேண்டாம், அவன் போகட்டும் அப்படின்னு. ஏன்? அவனுக்கு செய்தியை எப்படி சொல்ல வேண்டும் என்று தெரியும். தாவீதுகிட்ட போய் செய்தியை எப்படி சொல்லணும்னு தெரியும். ஏன்னா சவுல் இறந்துட்டான்னு ஒருத்தன் ஓடி போய் சொல்கிறான். அவனையே இவன் கொண்டுட்டான் தாவீது. அதாவது அபிஷேகம் பண்ணவர்கள் மேல் நீ கைப்போட துணிகரம் வந்தவனுக்கு என்னன்னு சொல்லி கொலை பண்ணிட்டான். அப்போது இவன் யோசிக்கிறான், யோவாபு எதிரி செத்ததுக்கே ராஜா இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணான், இப்போ செத்துருக்கிறது யாரு? பையன். இப்போ போய் சொன்னால் ராஜா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்? அப்போ ராஜா கிட்ட அதை எப்படி சொல்லணும்னு இருக்கு. அந்த விஷயத்தை கன்வே பண்ணக்கூடிய ஆள் ராஜா கிட்ட சொல்றதுக்கு யோவாப் யோசிக்கிறான். அப்போ அவன் சொல்றான், இல்லை அவன் போகட்டும், நீ போகாத, உனக்கு சொல்ல தெரியாதுன்னு அவன் நினைக்கிறான். ஆனால் பின்னாடி ஓடினவன் செய்தியை சொல்லுகிறான். இந்த 2 பேர் அனுப்பப்பட்டு 2 பேர் சொல்ற செய்தியும் ஒரே செய்தி தான், ஆனால் சொல்லுகிற விதம் வேறு. அவன் வேற விதமா சொல்றான், இவன் வேற விதமா சொல்றான். அதே மாதிரி தான் கர்த்தர் நம்மகிட்டையும் செய்தி கொடுத்து அனுப்புறாரு. ஒவ்வொருத்தரையும் அனுப்ப விரும்புகிறார். ஆனால் அனுப்பப்படுகிற நாம் சரியாய் செய்தி கொண்டு போய் சேர்க்கிறோமா? ஒருத்தர்கிட்ட போய் கரெக்டாக சொல்கிறோமா? 2 காரியத்தை சொல்கிறோம், அதில் ஒன்று சொல்லிட்டு ஒன்று சொல்லாட்டி நம்ம என்ன சொல்கிறோம், ஏன்பா 2 விஷயத்தை செய்ய சொன்னால் என்ன, ஒன்று மட்டும் செஞ்சுட்டு ஒன்று விட்டுட்டு வந்துட்டியே. நம்ம ஊரில் சாதாரணமாக சொல்லுவாங்க, அவன் பயங்கர அறிவாளிங்க, ரொம்ப ஷார்ப்பு, வெட்டிட்டு வானா
கட்டிட்டு வந்துடுவான் அப்படிம்பாங்க. அவன் சொல்கிறதையும் செய்வான், சொல்லாததையும் சேர்த்து செய்வான், பயங்கர ஷார்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அனுப்பப்படுகிறவன் எவ்வளவு எஃபிஷியண்ட்டாக இருக்கிறானோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் அந்த விஷயமும் நடக்கும். அப்போ பவுல் பார்க்குறாரு, எங்ககிட்ட இருக்கிறதுலையே தி பெஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீமோத்தேயு தான்ப்பா இருக்கிறதுலையே பெஸ்ட்டு. அவனுக்கு சில குவாலிஃபிகேஷனை அவர் சொல்லுகிறாரு. இப்போ உங்களை என்னையும் கர்த்தர் அப்படித்தான் அனுப்புகிறார், அனுப்பி கொண்டு இருக்கிறார். அப்படி அனுப்புனதுனால தான் இன்ன வரைக்கும் நம்மளாம் இங்கே வந்து உட்காந்துருக்கிறோம். இப்போ நீங்களும் இங்கிருந்து போக வேண்டியவர்கள், உங்கள் வீட்டுக்கு இல்லை, தேவனுடைய காரியமாய் போக வேண்டியவர்கள். அப்போ அனுப்பப்படுகிற உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பார்க்கிறார். முதலாவது வாசிங்க, பிலிப்பியருக்கு என்பவர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்கள். அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்புகிறேன். முதலாவது, நான் அனுப்புகிறவன் சொல்லுகிற செய்தி, அவன் திருப்பி எனக்கு கொண்டு வரக்கூடிய செய்தி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? எனக்கு மனத்தேறுதல் உண்டாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அவன் திருப்பி கொண்டு வரக்கூடிய செய்தி, இல்லை அவனை பற்றி நான் கேள்விப்படுகிற செய்தி எனக்கு துக்கத்தை உண்டாக்கக்கூடாது, வேதனையை உண்டாக்கக்கூடாது. நான் என்ன ரீசனுக்காக தீமோத்தேயு உங்ககிட்ட அனுப்புறேன் தெரியுமா? அவன் திரும்பி வரும்பொழுது எனக்கு என்னத்தை கொண்டு வருவான்? மனத்தேறுதலை கொண்டு வருவான். இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஏதா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அவனுடைய நம்பிக்கையை பாருங்க. இருக்கிறவன் தப்பா இருப்பான், எனக்கு தெரியாது. நீங்க எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. திரும்பி வரும்போது தீமோத்தேயு என்ன செய்வான் தெரியுமா? எனக்கு மனத்தேறுதல் உண்டாக்குற செய்தியை தான் கொண்டு வருவான். அவன் திரும்பி வரும்போது எனக்கு துக்கமான செய்தி கொண்டே வரமாட்டான். அப்ப என்னங்க அர்த்தம்? அங்க துக்கமா இருந்தாலும் தீமோத்தேயு வந்து பொய் சொல்லுவானா? அங்க தப்பா நடந்தாலும் தீமோத்தேயு வந்து ஐயோ இப்படி சொன்னா பவுல் व्यसனப்படுவாரே அப்படின்னு சொல்லிட்டு பவுலுக்கு ஏத்த மாதிரி மாத்தி பேசுவானா? இல்ல பவுலுக்கு துக்கப்படக்கூடாது என்பதற்காக இல்லாத ஒரு காரியத்தை பவுலுக்கிட்ட சொல்லுவானா? கிடையாது. அப்ப இது என்ன குவாலிஃபிகேஷன்? நீங்கள் இன்னும் எப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் உங்களை தீமோத்தேயு தான் அனுப்பலானே இருக்கிறேன். ஆனா எனக்கு ஒன்று தெரியும், உங்ககிட்ட இருந்து தீமோத்தேயு எங்களுக்கு வரும்போது எனக்கு வரக்கூடிய செய்தி மனத்தேறுதல் உண்டாக்குற செய்தியாகத்தான் இருக்கும். இதுதான் தீமோத்தேயுவின் மேலே பவுல் வச்சிருக்கிறதான நம்பிக்கை. இப்போ தேவன் ஆதாமை அனுப்புகிறார், பூமிக்கு உருவாக்கி கொடுக்கிறார். ஆனால் ஆதாமை குறித்து வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. நான் ஒரு ரீசனுக்காக ஆதாமை அனுப்பினேன், ஒரு நோக்கத்துக்காக அனுப்பினேன். ஆனா அவனை பத்தி எனக்கு வர செய்தி எனக்கு எப்படி இருக்கு? அந்த மனித சமுதாயத்தை பத்தி, அந்த அவங்கள பத்தி எனக்கு வர நியூஸ் எப்படிப்பட்டதா இருக்குது? व्यसனமா இருக்கு. எனக்கு அவங்க சொல்ற காரியங்கள், எனக்கு வந்து அவங்கள பத்தி சொல்ற விஷயங்கள் எனக்கு व्यसனமா இருக்கு. நான் நல்லா தான் உண்டாக்குனேன், நான் சந்தோஷமா தான் உண்டாக்குனேன். கர்த்தர் தான் உண்டாக்கினதை பார்த்தார், எல்லாம் எப்படி இருந்தது? நன்றா இருந்தது. நான் உண்டாக்குனது எல்லாமே எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. நான் நல்ல நோக்கத்துக்கு தான் உண்டாக்குனேன். ஆனா ஒரு 1500 1650 80 வருஷம் கழிச்சு எனக்கு வரக்கூடிய செய்தி எப்படிப்பட்டதா இருக்கிறது? व्यसனமா இருக்கு. சோதோமை பத்தி எனக்கு வர செய்தி எப்படி இருக்கு? व्यसனமா இருக்குது. அவர் சொல்றாரு, இது உண்மைதானா? நான் இறங்கி போய் பார்க்கிறேங்கிறாரு. நான் எதிர்பார்க்கிற செய்தி வேற, என் இருதயத்துக்கு ஏற்ற செய்தி. ஆனால் எனக்கு வந்து சேரக்கூடிய செய்தி என்னை துக்கப்படுத்துகிறது. மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் டிஃபரெண்ட், வாட் ஐ எக்ஸ்பெக்டட். ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிறது வேற. இன்னைக்கு நம்ம அப்படின்னா என்ன அர்த்தங்க? அங்கிருந்து வரக்கூடிய செய்தியெல்லாம் நல்ல செய்தியா இருக்கணும் அப்படின்னா என்ன நீங்க விரும்புறீங்க? அப்படின்னா व्यसனமான செய்தி மட்டும்தான் இருக்கணுமா? வேற செய்தி இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, தேவன் ஒரு காரியத்தை நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றார். என்ன? நான் அனுப்புகிற இடம் தப்பான இடம் தான். நான் அனுப்புகிற இடத்துல தப்பு இருக்கும், அங்க மேபி ராங்கான சம்பவங்கள் நடக்கும். ஆனா நான் அனுப்புகிற ஆள் திரும்பி வரும்போது எனக்கு நல்ல செய்தியை கொண்டு வர வேண்டும். அப்படியானால் அந்த தப்பை சரி பண்ணி எங்கிட்ட நியூஸ் வரும்போது அது நல்ல செய்தியாகத்தான் இருக்க வேண்டும். ஏன் அவன் என்ன நினைக்கிறான்? நான் திருப்பி ராஜா கிட்ட போக போறேன், நான் ராஜா கிட்ட போகும்போது என் ராஜாவின் காதுகளில் விழுகிற செய்தி என்னவா இருக்க வேண்டும்? நல்ல செய்தியா இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணோம்? என் ராஜாவுக்கு துக்கமான செய்தி போகக்கூடாது என்றால் இங்க இருக்கிற தப்பை நான் சரி பண்ணிட்டேன்னா எனக்கு மீண்டும் நான் போகும்போது நான் தைரியமா சொல்லுவேன், ராஜா எல்லாரும் அங்க கரெக்டா இருக்கிறாங்க, ராஜா எல்லாம் சரியாயிருச்சு. ஏம்பா நீ போகும்போது எப்படி இருந்தாங்க? போகும்போது எப்படி இருந்தாங்களோ இல்லை ராஜா, இப்போ எல்லாம் பர்ஃபெக்ட். நீங்க விரும்பினபடி ஜனங்கள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்பொழுது இந்த பூமியானது கெட்டு போயிருந்தது.
பூமி இருண்ட காலம். வசனம் சொல்லுது, இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு வரும்போது பூமி டோட்டல் டார்க்னஸ், முழு டார்க்னஸ்ல இருந்துச்சு. ஒரு பெரிய ஊழியக்காரர் அமெரிக்காவில், மேரிஸ் அலோன் நினைக்கிறேன் அவருடைய பேரு, சில வருஷங்களுக்கு முன்பாக, ஒரு 30 வருஷத்துக்கு முன்பாக, 30-40 வருஷத்துக்கு முன்பாக அவர் வந்தபோது நடந்த சாட்சியை நான் கேட்டேன். அவர் இந்தியாவுக்கு மேலே இறங்க வராரு, ஃப்ளைட்டில் வரும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, சாட்சி வந்து சொன்னாராம், வைல் என்டரிங் இன்டு த இந்தியன் ஏர்ஸ்பேஸ், அந்த பக்கத்தில் நான் வரும்போது நான் பார்க்கிறேன் இந்தியா முழுக்க இருளில் இருக்கிறது. இந்தியா எப்படி இருக்குது, எனக்கு ஒரு அந்தகாரத்தில் இருக்கிறதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த மனுஷன் ஊழியத்தை முடித்து விட்டு போகும்போது மிகப்பெரிய வெளிச்சத்தை இந்தியாவுக்கு கொடுத்து விட்டு திரும்பி போனார். மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கி விட்டு போனார். நான் போகும்போது அந்த இடம் எப்படி இருக்கிறது என்பது முக்கியம் அல்ல, நான் திரும்பி போகும்போது அந்த இடம் எப்படி இருக்கிறது என்பது தான் கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற செய்தி. நான் போகிற இடமெல்லாம் நல்ல இடத்துக்கு தான் போவேன்னா கர்த்தர் அதுக்கு தேவையில்லை, நம்ம தேவையே இல்லை, யார் வேணாலும் போவாங்க. நான் உங்களிடத்தில் நான் தீமோத்தேயுவை அனுப்ப போகிறேன். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, தீமோத்தேயு வரும்போது எனக்கு ஆறுதல் கொடுக்கிற செய்தியை தான் கொண்டு வருவான், துக்கம் கொடுக்கிற செய்தியை கொண்டு வரவே மாட்டான். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான ஒரு குவாலிட்டி என்ன, அல்லது நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான ஒரு சால்ஜாப்பு என்ன, எக்ஸ்கியூஸ் என்ன? ஐயோ அது பயங்கரமான விக்கிரக கோட்டைங்க, எங்க போங்க நாங்கள் மினிஸ்ட்ரிக்கு போறதுலாம் சொல்லுவாங்க, இது மோசமான இடங்க, இங்க மினிஸ்ட்ரியே பண்ண முடியாது, இங்க எதுவுமே செய்ய முடியாது. அப்ப நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? எல்லாம் பர்ஃபெக்டா இருந்தா நாங்க நிம்மதியா ஊழியம் பண்ணுவோம். அப்படியா? அப்புறம் எதுக்கு அங்க ஊழியம்? ஊழியங்கிறது என்ன? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்ப்பது. எதுக்கு உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போறாரு? ஆண்டவர் எதுக்கு தான் என்னை இங்க கொண்டு வந்தாருன்னே தெரியல. பல நேரத்தில் கர்த்தர் உங்களை, நீங்க ஆண்டவருக்கு தான் காத்திருப்பீங்க, காத்திருந்து, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், காத்திருந்து ஒரு திருமணம் பண்ணுவீங்க. ஆனா நீங்க போற இடம் இருக்குல்ல, அது இருளா இருக்கும், அந்தகாரமா இருக்கும். இப்ப நாம என்ன சொல்லுவோம்? கர்த்தர் எதுக்காக என்னை இப்படி அனுமதிச்சாரு? ஒருவேளை தேவ சித்தம் இல்லையோ, ஒருவேளை ஆண்டவர் வந்து என்னை இங்க கொண்டு வந்து இப்படி பிடிச்சி கொடுத்துட்டாரோ, நான் ஏன் இப்படி நடந்தது, எதுக்காக இப்படி நடந்தது? ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு தெரியாம இது நடக்கல, நான் நினைச்சிருந்தா அதை என்ன பண்ணியிருப்பேன், நடக்கும் போதே தடுக்க என்னால் முடியும். பாபேல் கோபுரத்தை கட்டுறதை தடுத்த நான் உன் குடும்பத்தை கட்டுறதை தடுக்க மாட்டேனா? அவ்வளோ பெரிய கோபுரத்தை தடுத்துட்டேன், உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கும் போது தடுக்க மாட்டேனா? தடுக்க முடியாதா? ஆண்டவர்கிட்ட அப்படி ஒரு வழியே இல்லையா? ஆண்டவர் நினைச்சாருன்னா எதை வேணாலும் செஞ்சிருவாரு. சர்வ வல்லமை உள்ள தேவன். சீரியர் பாளையத்தையே ஒரு நாள் நைட்ல க்ளோஸ் பண்ணி அமுச்சு விட்டாரு. உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறத தடுக்க மாட்டாரா? ஏன் அனுமதி கொடுத்தாரு? ஒரு காரணம் நான் சொல்றேன், இது ஒரு காரணம், ஒரு வகையான காரணம். அங்கே இருள் இருக்கிறது என்று கர்த்தருக்கு தெரியும். ஆனால் நீ போனால் எனக்கு ஆறுதல் செய்தி அந்த குடும்பத்திலிருந்து கொண்டு வருவாய் என்கிற நம்பிக்கையில் நான் உன்னை அங்கே அனுப்பி வைத்திருக்கிறேன். யூ கேன் சேஞ்ச் தட் ஃபேமிலி. உன்னால் அந்த குடும்பத்தை மாற்ற முடியும். ஐயோ இங்க பயங்கர அந்தகாரம், பிரச்சனை, போராட்டம், இங்க இருக்கவே முடியாது. கர்த்தர் சொல்றார், தெரியும், எனக்கு தெரிஞ்சுதான் உன்னை கொண்டு போய் நடுவில் உட்கார வச்சிருக்கிறேன். ஏன் நடுவில் உட்கார வச்சிருக்கிறேன்? அந்த இடம் தப்பா இருக்கு, ஆனா ஒரு நாள் நான் வரும்பொழுதோ அல்லது நீ என்னிடத்தில் வரும்பொழுதோ ஒரு ஆறுதல் செய்தி வரும், அந்த முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு விட்டது என்று கர்த்தர் உன் மூலமாக அந்த செய்தியை கொண்டு வருவார். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை அனுப்பி வச்சிருக்கிறார். கர்த்தர் எல்லா இடத்தையும், இப்ப பாருங்க, ராணுவத்தை எங்க அனுப்புவாங்க? கண்டிப்பா எங்க பிரச்சனை இருக்குதோ அங்க ராணுவம் இருக்கும். எங்க பார்டர் பிரச்சனை இருக்குதோ அங்க ராணுவம் கண்டிப்பா இருக்கும். தேடி பிடிச்சி அனுப்புவாங்க. இப்ப மணிப்பூர்ல போய் பாருங்க, முழுக்க ராணுவம் இருக்கு. எதுக்கு அங்க அனுப்புறாங்க? பேட்ச் பேட்சா போயிட்டு இருக்கு ராணுவம். இப்ப எல்லா பக்கத்துல இருந்தோம். எதுக்கு போகுது? பிரச்சனை இருக்கு, அதனால ராணுவம் போகுது. கர்த்தர் எதுக்கு என்ன அனுப்புறாரு? பிரச்சனையே இல்லாத இடத்துல சுமூகமா சந்தோஷமா வாழ்றதுக்கு என்ன அனுப்புறாரா? அதுக்கு தானா? அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு எதுக்கு அனுப்புறாரு? அங்க போன உடனே கானான் தேசத்துல என்ன பண்ணிருக்கணும் ஆண்டவர்? போங்க, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன், என்ன இருக்கு, நீங்க உள்ள போய் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீடை தேடி பிடிச்சி அட்ரஸை கண்டுபிடிச்சு வாழ வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அப்படி எல்லா வீடும் கட்டி அட்ரஸை போட்டு வச்சிருக்கிறேன். ரூபன் கோத்திரத்துக்கு மூத்த பையனுக்கு பேர் போட்டு வச்சிருக்கேன், நீ போய் உள்ள உட்காந்து, அப்படியா சொன்னாரு? நீ போய் வசனம் வாசிங்க, அழகா இருக்கும் பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம் வாசிங்க பார்ப்போம். கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும்
இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யாரென்றால், அப்ப கர்த்தர் ஒன்றும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாலாம் வைக்கல கானானே. பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், ஆசீர்வாதமான தேசம்தான், தலைமுறை தலைமுறையாய் நீ குடியிருக்க போற தேசம்தான். கர்த்தர் அப்படித்தான் பிடிச்சி கையில கொடுக்குறாரு. ஆனா உள்ள போனா கர்த்தர் சில ஜாதிகளை விட்டு வைத்திருக்கிறார். எதுக்கு விட்டு வச்சிருக்கிறாரு? சண்டை போடுறதுக்கு. எதுக்கு சண்டை போடணும்? நீ யுத்தத்துக்கு பழக்க வைப்பதற்காக. கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தையும் நம்மை அனுப்பும் பொழுது இப்ப என்ன வரும்? ஒரு காலகட்டம் வரும், எல்லா ஜனங்களையும் துரத்தியாகி விட்டது, தேசம் வசமாகி விட்டது, எல்லைகளை சுதந்திரித்து விட்டோம் என்கிற நல்ல செய்தியை இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு வருவார்கள் என்கிற நம்பிக்கை தேவனுக்கு இருந்தது. கர்த்தர் விரும்புகிறது அதுதான். God send you to the particular place. குறிப்பிட்ட இடத்துக்கு உன்னை அனுப்புகிறார். எதுக்கு? சொபிஸ்டிகேட்டடா வாழ்றதுக்கு இல்ல. கர்த்தர் யுத்தத்துக்கு பழக்க வைப்பார். எதுக்கு உன்னை அங்க அனுப்புகிறார்? நீ போய் அந்த இடத்தை சரி பண்ணி எனக்கு ஒரு ஆறுதலான செய்தியை கொண்டு வருவாய். அங்க இருக்கிறவர்களை நீ எனக்காக திருப்பினாய், எனக்காக மாற்றினாய். அந்த இடம் மாறிவிட்டது. ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் தேசத்துல ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் அனுப்புகிறார். அனுப்புனா அந்த தேவ மனுஷன் போகும்போது கர்த்தர் சொல்றாரு, 100 பைபிள் எடுத்துட்டு போன்னு சொல்லி. பைபிள் உள்ள வச்சிருந்தாலே அவனுக்கு கொன்னுடுவாங்க. அப்படி ஒரு தேசம். 100 பைபிள் எடுத்துட்டு போன்றார் ஆண்டவர். எப்படி எடுத்துட்டு போறது? ஆண்டவர் சொல்றாரு, பெட்டியில வச்சு எடுத்துட்டு போ. வெறும் பெட்டியில எடுத்துட்டு போ. ஆண்டவர் லீட் பண்றார். இவர் பெட்டியில வச்சு அப்போ உள்ள ஒரு கார்ல பின்னாடி டிக்கியில வச்சு கொண்டு போறாரு. போகும்போது இவருக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா இவர் எங்கேயும் மறைச்சு வைக்கல, ஒன்றும் வைக்கல, நார்மலா பெட்டியில வச்சு கார்ல வச்சிருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, போ. அங்க போய் நிறுத்துறாங்க, செக் போஸ்ட்ல நிறுத்துறாங்க, காரை ஃபுல்லா செக் பண்றாங்க. இவர் கார்லயே உட்காந்துருக்காரு, சோத்திரம் சோத்திரம் மனசுல சொல்லிட்டு இருக்கிறார். போய் திறக்கிறாங்க, பாக்குறாங்க, பெட்டியை திறக்கிறாங்க, திருப்பி பெட்டியை மூடுறாங்க, காரை மூடுறாங்க. சரி போங்க சார். என்னடா நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? உள்ள போய் பார்த்து இவர் போய் இறங்குறாரு, பைபிள் அப்படியே இருக்கு. இவரு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னாரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போ உள்ள. இவருக்கு பெரிய சந்தோஷம். ஓ, ஆண்டவர் பைபிளை மறைச்சு நம்மளை கூப்பிட்டு வந்திருக்கிறாரு, மிராக்கல் அப்படின்னு. உள்ள போய் அங்க ஆண்டவர் சொன்ன ஆட்களுக்கெல்லாம் பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லாம் பண்ணா இவரை பிடிச்சி விட்டாங்க, சுவிசேஷம் சொன்னாருன்னு. இவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, பைபிளை மறைச்ச ஆண்டவர் நம்மளையும் மறைப்பாரு. சாத்துன்னு சாத்துனாங்க. ஆண்டவரே, பைபிளையே மறைச்சு மொத்தமா கூப்பிட்டு வந்து எதுக்கு இவனுங்கிட்ட என்ன பிடிச்சி கொடுக்கத்தானா? சில நேரத்தில் ஆண்டவர் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அமைதியா இருப்பாரு. நீங்க கேட்குற நேரத்துக்கெல்லாம் பதில் உடனே வராது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற நேரத்துக்கு இதோ என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேனுங்கிற சத்தம்லாம் ஒன்றும் கேட்காது, அமைதியா இருக்கும். இவரும், எதுக்கு ஆண்டவர் என்ன பிடிச்சி கொடுத்தீங்க? பைபிளெல்லாம் காப்பாத்துனீங்க, என்ன பிடிச்சி கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சாரு. உள்ள வச்சாங்க, அடிச்சாங்க, போட்டு 1 மாசமா உள்ள இருக்காரு. அப்பொழுது ஒரு ரஷ்ய அதிகாரி வந்து கேட்டான், எதுக்கு இந்த மாதிரி அடி வாங்குற? ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? எதுக்கு நீ இப்படி பண்ணணும்? இந்த இயேசு உனக்கு அப்படி என்னத்தான் பண்ணார்? இந்த 1 மாசமா நாங்கள் உன்னை அடிக்கிறோம், உன்னை காப்பாத்தினாரா அப்படின்னும் போது இவருடைய சாட்சியை அவருக்கு சொல்ல தொடங்கினார், அந்த அதிகாரிக்கு சொல்ல தொடங்கினார். அந்த அதிகாரி கொஞ்சம் கொஞ்சமாக இவனோட டெய்லி பேச ஆரம்பிச்சான். டெய்லி வந்து கடைசியில் அந்த அதிகாரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அந்த அதிகாரி இவர் கையாலே ஞானஸ்நானம் எடுத்தார். கர்த்தர் சொன்னாரு, இதுக்கு தான் உன்னை நான் பிடிச்சி கொடுத்தேன், எனக்கு தெரியும் நீ திரும்பி வரும்போது எனக்கு ஒரு நல்ல செய்தியை நீ கொண்டு வருவாய் என்று சொல்லி. நான் அனுப்புற இடம் ராங் பிளேஸ் தான், நான் அனுப்புற இடம் தப்பான இடம் தான். உங்க எக்ஸ்பெக்டேஷன் எது வேணாலும் இருக்கும். ஓ, நான் போற இடம் அப்படி இருக்கும், நான் போற இடம் இப்படி இருக்கும், அது பாலும் தேனும் ஓடுற தேசம். ஆமா, பாலும் தேனும் ஓடுற தேசம் தான். கையை பிடிச்சி கொடுப்பாங்க. உள்ள போனா ராட்சதர்கள் இருப்பாங்க. என்ன ஆண்டவரே, ராட்சதர் இருக்கிறான், நான் தான் விட்டு வச்சிருக்கிறேன். ஏன்? கொஞ்சம் யுத்தத்துக்கு உன்னை பழக்க வைக்க வேண்டி இருக்கிறது, உனக்கு பொறுமையை சொல்லிக் கொடுக்க வேண்டி இருக்கிறது, உனக்கு அமைதியை சொல்லிக் கொடுக்க வேண்டி இருக்கு. நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? ராட்சதனை ஜெயிக்கிறதுக்கு பதிலாக நம்ம ராட்சதனை மாறிடுறோம். ராட்சதன் நம்மளை பார்த்து பயப்படுறான். நம்மளை ஆண்டவர் எதுக்கு அனுப்பி வச்சாரு? அங்கிருந்து நல்ல செய்தியை கொண்டு வருவோம். நம்ம போய் நம்ம நடந்துக்கிற விதம் கேட்டா என்ன சொல்றது? இவங்களோட வாழவே முடியாது, இவங்களோட இருக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்வார், இல்லை நீ இரு. ஏன் இரு? நீ அங்க இரு. முதல்ல நீ மாறு, உன் மூலமாய் அந்த இடம் மாறும். ஒரு நாள் மொத்தமும் மாறி இருக்கும். சில நேரத்தில் கர்த்தர் சிலரை விட்டு வைக்கிறது யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறதுக்கு. ஆண்டவர் நம்மளை ஒரு குடும்பத்துக்கு அனுப்புறது, ஒரு வேலைக்கு அனுப்புறது, ஒரு இடத்துக்கு அனுப்புறது, அதை உடைச்சிட்டு வர்றதுக்கு இல்லை, அதை கட்டி கொண்டு வருவதற்கு.
கண்டிப்பா அங்க ராங் பிளேஸ் தான் இருப்பாங்க, ராங் பர்சன் தான் இருப்பாங்க. அவர் பிலிப்பியருக்கு எழுதும்போது அப்படிதான் சொல்றாரு, எனக்கு அங்க நிலைமை என்னன்னு தெரியாதுப்பா, ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும் தீமோத்தேயுவை பத்தி, உங்களை சரி பண்ணி திரும்பி வரும்போது எனக்கு ஆறுதல் செய்தி தான் கொண்டு வருவான். நான் கொரிந்தியர்கிட்ட வரும்போது தப்பான செய்தியை கேட்டேன், கலாத்தியர்கிட்ட வரும்போது தப்பான செய்தியை கேட்கிறேன், கொரிந்தியருக்கு வரும்போது உபதேசத்தில் மாறி போகிறார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறேன், கலாத்தியருக்கு எழுதும்போது இவ்வளவு சீக்கிரம் நீங்கள் மாறி போகிறீர்கள் நான் எதிர்பார்க்கவில்லைன்னு சொல்றான். ஒவ்வொரு இடத்துக்கிட்ட இருந்து வரக்கூடிய நியூஸ் எனக்கு ராங் நியூஸா இருக்கு, ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, பிலிப்பிலிருந்து வரும்போது நல்ல நியூஸ் வரும். ஏன்னா பிலிப்பை குறித்து எனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ தெரியாது, தீமோத்தேயுவை குறித்து எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவன் நான் அனுப்பி வைத்தால் திரும்பி வரும்போது சரியாகத்தான் கொண்டு வருவான். சில இடத்துலலாம் பாருங்க, எவ்வளவு ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன் இருந்தால் ஆஃபீஸில் ஒரு பர்டிகுலர் பர்சன் அனுப்பி வைப்பாங்க, பர்டிகுலர் பர்சன் அனுப்புவாங்க. அவங்க அந்த மேனேஜ்மெண்டோட நம்பிக்கை என்ன தெரியுமா, அந்த ஆள் போனால் என்ன பண்ணுவான், கன்ஃபார்மாக சரி பண்ணி கூட்டிகிட்டு வருவான், அவன் சால்வ் பண்ணிடுவாங்க பிரச்சனையை. அதுதான் மேனேஜ்மெண்ட் அவன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை. அதே நம்பிக்கை இயேசுவின் மேலே பரலோகம் வச்சிச்சு. முழு பூமியும் கெட்டு போய் கிடக்குது, இப்போ என்ன செய்யலாம், கடைசியாய் குமாரனை அனுப்புவோம். ஏன், அவர் கண்டிப்பாய் சரி பண்ணி விட்டுத்தான் பூமியை விட்டு மேலே வருவார். இயேசுவும் அதே வேலையை சரியா செஞ்சுட்டு வந்தார். திரும்பி வரும் பொழுது பூமி அனைத்தையும் மாற்றி இருந்தார், எல்லாவற்றையும் அவர் சரி பண்ணி வச்சிருந்தார். அவர் குமாரன் கொண்டு போய் ராஜ்யத்தை பிதாவின் கையில் ஒப்படைத்தார்னு வசனம் சொல்லுது. அவர் இழந்து போனது ரட்சித்தை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டார். முதலாவதாக நம்மை கர்த்தர் அனுப்புகிற நோக்கம் எதுக்கு, கர்த்தருக்கு ஆறுதல் கொடுப்பதற்கு. நீங்க போகிற இடத்துல இருந்து கர்த்தருக்கு ஆறுதலான செய்தி தான் வரணும். திருப்பியும் சொல்றேன், நீங்க அனுப்புகிற இடம், கர்த்தர் உங்களை அனுப்புகிற இடம் பெர்ஃபெக்ட் கிடையாது, ராங் பிளேஸா இருக்கும். ஆனா அவருக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, அதை நீங்கள் சரியாய் மாற்றுவீர்கள் என்கிற நம்பிக்கை இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, கணவன் மனைவி 2 பேரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேரையும் கர்த்தர் இணைக்கிறாரு. ஆனா வர்ற இடம் 2 எப்படி இருக்கும், ராங்கா தான் இருக்கும். ஆனா 2 பேரும் சேர்ந்து சரி பண்ண அந்த இடம் என்ன ஆகும், சீக்கிரம் சரியாயிரும். ஒரு ஆள் சரி பண்றதுக்கு 2 பேரும் சேர்ந்து சரி பண்ணா சீக்கிரம் சரியாயிரும்.